முடியாது. நீ பெண்ணா இருந்தா உனக்கு புரியும். நீ சுத்தமான ஒரு மண்டலி. நீங்கள் இப்போது என்னை காதலிக்கவில்லை என்றால் இந்த இடத்தில் நான் கத்தியால திருத்தேன். உன்னை காதலிக்காவிட்டால் கத்தியால சாக போறேன். கத்தியால விட்டு செத்துருவேன். ஐயோ பாவம். எனக்காக உயிரா ஒரு கேட்டாய். எனக்கென்ற பேபி தாண்டி. அதோ சொல்ல. உன்னை எப்பொழுது இந்த மனச்சோலையை பார்த்தீர்களோ அப்பொழுதே என்னுடைய மனதை முன்னிறுத்தி பரிகணித்து அப்படியா? ஏனத்த செல்வது? ஆமாங்க. ஏன்னு கொடுத்து பொறுத்தவரை உண்மைதாங்க. உடைய பெயர் கலையரசி.
இந்த வேலுவர் நாட்டை ஆண்டவரும் மன்னருக்கு மகளாக பிறந்து கலைச்சல் பெருவாது வருகிறேன். ஆமா, அறிவிக்கின்றோம். இந்த வேலுவர் நாட்டு இளவரசி பணத்தை கேட்டா வாரி 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 இது என்னடா இதுதான் திருக்குறளா? எலும்புடையோர் ஸ்ரீ காமபுரம் தெருவுடை பின்னிட்டு எங்கள் ஆடி மாதம் 17 இது என்ன விஜய் காம்ப்ளெக்ஸ் யூரியா வந்து ஒன்னா போச்சு. எனது குலசாஸ்திர குமாரனவான வந்தி என்ற வரையணக்கம் மேற்படி தாலுக்கு வராமரியிடம் சொல்றார். மண்ணாங்கட்டி என்ற விதவைக்கும் வயது 60-65 இருக்கும். இருவருக்கும் தெரு அவமானம் செய்ய சிறியோர்கள் நிச்சயித்தவண்ணும் மேற்படி சோதா பண்டிதர் கட்டிருக்க குட்டி சோற்றி நடக்கும் பாலுக்கு மோற்ற தீபத்திற்கும் தாங்கள் தாகமாய் வந்து ஓர வரவல் நின்று பிற மக்களை ஏசியரமோடி கட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் வரவை தடுகொண்டு எதிர்நோக்கி அப்படியா? என்ன சாப்பாடு ஏற்பாடு செய்து? எப்படி? சும்மா போடு, பட்டியா போடு. எழுந்து வந்தா வச்சுக்க, உன் தலையில பிள்ளைகளை தான் தூக்கி விட வைக்க. கொடுக்கணும், எப்பொழுதும் திருப்பா இருக்கணும். எதுக்காக தடுக்கணும் வந்து சந்தோஷமாக மறுத்து விட்டேன். என் உடம்பிலிருந்து தங்கையை காண வேண்டும் என்று வேகமாக ஓடி வருகிறேன். அப்படியா? அண்ணா அயலாடு செடிக்கு இந்த அன்பு தங்கைக்காக என்னென்ன வைக்கிறீங்க? அண்ணா உனக்கு வயிறு நக்கிலத்து வாங்க. அப்படியா? ஐபோன் வாங்கி வந்திருக்கேன். சரிங்கண்ணா. சந்தோஷத்தாரு. அவங்க யாரு என்ன சமாச்சாரம்? அவங்கள பத்தி தான் பேசுகிறேன். நான் கோவம் தரேன். என் கோவத்தை வச்சு உனக்கு தெரியாதுடா. எனக்கு கோவம் வந்து வச்சுக்க, ஒரு வாரத்துல வெட்டி எடுத்த மாதிரி. ஆமா யாரும் சொல்றான். என்னடா என்ன நினைச்சு அவங்க 2 பேரும் ஆம்பியா போட்டாட்டியா? அவங்க 2 பேரும் ஆம்பியா போட்டாட்டி இல்ல ஒரு சொல்ல மஞ்சாரிகளே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? என் தந்தையின் பேரு
கரைச்சல் மனிதரை வாத்திலமா வாத்திட்டு நாட்டு மக்களுக்கு நாட்டு மன்ன வாழ்க 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 என வராத நாட்டியத்தை ஏன்டா ஆடுறேன் வருவான் தான் வருவான் பாக்குறான் மயவாத 45,000 எண்ணி வாங்கி போலான்னு பாக்குறியா ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகம் மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு அரியதொரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. மனசு திருப்தியா தொழில் செய்யணும். மனசு திருப்தியா காசு வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியே போகணும். நீ ஆண்ட நாட்டியம் என் மனசுக்கு பிடிக்கவில்லை. ஆமாண்டா ஆட்டம் நீ ஆட போறியா? நீ அண்ணா யாரா பாக்குறது? நானா? நாட்டியம் நல்லா இருந்தா பணம் இல்லைன்னா உம்மால நீ
ஐயோ நல்லா இருக்கு என்ன அழைத்த காரணம் என்னடா? வந்துட்டியா? வந்துட்டேன்டா. சாப்பிட்டியா? அறுசுவையான இருந்துடா. பட்டும் தூங்கு. கஷ்டப்பட்டு குழந்தைய வர வச்சு சொல்றேன். இல்லைங்க இல்லைங்க அவனுக்கு தூங்க தெரியாது போல. தெரியாதுடா. சரி விடு. சொல்லு. இதோ உட்காந்துக்கிறார் ஒரு மன்னுவார். ஏய், இந்நாட்டின் மாமன்னர். மன்னர். ஆமா. அவர் அறியாமல் பார்த்தியா? இளவரசர். இளவரசருடா. அறியாமல் பார்த்தியா? இளவரசம்மா. இளவரசி அம்மா. அதை விட இன்னொரு ஆள் பார்க்க போறேன். இன்னொரு ஆளா? யார் தெரியுமா? யார் அவன்? ஆண்டவன். பெரிய ஆண்டவனா? ஆண்டவன். அப்படியா? டேய், அவரை உடனே பார்த்தாகணும். ஐயோ மாறி ஆச்சுமா உனக்கு? என்னடா சொல்ற? பாத்துல மாறி ஆச்சுமே. ஏய். நான் உனக்கு பூசிக்க சுத்தணும். எனக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாது. நான் அவரை பார்த்தே ஆகணும்டா. பார்த்தாகணுமா? ஆமா. கட்ட பாரு அதோ பார். சரி. ஏய், இவரா? இவர் இந்நாட்டின் தளபதியார். தளபதியாரா? ஆமா. சரி அம்மா நீ எவ்வளவு காட்டுறியோ காட்டியோ? என்னது சொல்லு சொல்லு சொல்லு. அப்படியா? ஏய் காட்ட காட்ட காட்டு காட்டு. இலவசத்துக்கு நாட்டுக்கணும். என்னதுடா?
நடக்குது நீ என்ன பாத்துக்கிற நீரோட்டம் பாத்துக்கிறீங்க. நீரோட்டம் ஆமா, நீரோட்டம். தண்ணி இருக்குதா இல்லையா ஆஹா, என் கிடைக்கலையா? டேய் ஏங்க, தண்ணி இருக்குதா இல்லையா ஒரு இடத்துல தான் கிடைச்சது. எங்க எங்க? எத்தனை அடி இருக்குது 250 அடிக்கு மேல இருக்குது. 50 அடி மேல இருக்குது. 200 வடம் போய் பார்த்தேன். நாளைக்கு என்ன தெரியுமா சொல்றேன் என்னங்க? 9 அடி இருக்குதுன்னு சொல்லணும் ஆஹா, 9 அடி தண்ணி வந்து விடுங்க. காசான நம்பர்றா ஓ, எனக்கு ஆமா அப்படியா? அங்க தண்ணி இருந்துச்சா இல்லையா கிடையாதுங்க. அந்த பக்கம் அது சுத்தம் வேஸ்ட். பரிகள் பட்டுக்கா கொஞ்சம் சுமாரா இருந்தது. அப்படியா அடித்த பாரு, நாட்டுல சரியான செய்வாங்க. அரசபையில் நாட்டிய மாடிய நாட்டிய பதிவுமானே சன்மான முத்தரப்பு சிறப்பான நாட்டுகள் நமது நாட்டுக்கு நான் குறை சொல்லவில்லை மேலமா தான் சும்மா சபையில வந்து ஒரு அடக்கம் இருக்கணும் சபை அடக்கம் இல்லாத மனுஷன் கிடையாது அப்பா மகனே நான் அருமை ஐயோ சிறப்பான நாட்டியம் உண்மைதான். நாட்டிய வணிக பெண்களுக்கு தங்கள் சம்பளத்தை கொடுப்பது கடமை ஓடிய கடமை. அப்பா மகனே ஐயனாவுக்கு சென்று சந்தோஷமாக படுத்துக் கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும் தருவாயில் எனக்கு அழைத்த காரணம் கரையெடுத்தா சென்று நிமிடம் எப்படி மகனே? சற்று இடமெல்லாம் சிறந்துதான் எவ்வித குறைபாடு நான் காண முடியாது அதுதான் மகனே, நம்முடைய வேதபுரத்தில் இருக்கிற மகனே, குறையில்லாமல் எனக்கு ஆட்சாண்டு வருகிறேன். நம் நாட்டு மக்களுக்கு குறை இல்லையா நம் நாட்டு மக்களுக்கு குறை இருக்கின்றப்பா குறை நம்முடைய நாட்டில் கொலை செய்வது கொள்ளை அடிப்பது பல கண்டிப்புகள் கற்பழிப்பது இப்படிப்பட்ட இருவாளர் சில சேர்ந்து கொடுக்கிறான் என்ன வியாபாரம் செய்ய? என்ன படுவாடாவா என்ன திட்டுல காடி பையன்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா ஐயோ! என் மகனை அப்படியே அவனை அப்பளம் டேய்! அவன் மட்டும் என் கையில வளர்ந்தாச்சு. எடுப்ப கத்திய, அரப்பவன் கழுத்த, உரிப்பவன் தோல, அப்படியே உடல கைமா போட்டு வெட்டி, அதுவும் பத்தல வச்சுக்க, எடுப்பவன் குடல, அழைக்கலாம் மாட்டேன், மசாலா போயிடும். அப்படியே வேக வச்சுனா ஒரே சாப்பிடுவேன். ஆமா அந்த கருத்தை மக்கள் எங்க இருந்தாலும் சரி அந்த கல்வனை கண்டுபிடித்து நம்முடைய நீதிமன்றத்தில் நிற்க வைத்து அவனுக்கு சரியான தூக்கி நான் போகிறேன். அந்த கருத்து முகமது யார் எங்க இருக்கிறார் அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடித்து இழுத்து கொண்டு வந்து தங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன். அந்த கருத்தை மக்களுடைய கண்ணால் பார்த்தவன் நான் ஒருவன் மட்டும் அந்த கல்வனை கண்டுபிடிப்பதற்காக நான் தான் செல்வேன் நீ யார் சாதாரண ஒரு தளபதி காலால் வணிக கருத்தால் செது பிடிப்பவன் சாதாரண ஒரு செருப்புக்கு சமமானவன் அப்படி இருக்கிறது என்னுடைய தந்தைக்கும் நாடாள பிறந்த எனக்கும் அறிவுரை நீ சொல்வதா சதமா I say you get out to be careful நீங்க யாரு மாட்டாங்க? அந்த கால் முடி அரை முடி முக்கா முடி முழு முடி ஆமா. எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மணி முடியான நீ காவல தான் கட்டிக்காரன் பார்த்தேன் வீரத்துறையும் கட்டிக்காரனா இருக்கு அப்ப அப்படி யார் தெரியுமா? நம்ம நாட்டு முதுகெலும்பு வளர்ந்து கிடப்பாரு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அறுபாடுபட்டவர் அரசு பேச தவிர என்று மன்னிப்பு காட்டுவர். மன்னிப்பு கேட்கும் பரம்பரையில் பிறந்தவன் நான் கிடையாது மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு நான் ஒரு தவத்தை விளையப்பா காலம் ஒன்றாக சேரட்டும் அந்த கல்வனை கண்டுபிடிப்பது கடமையாக கரையாடுத்தல் அறியாதவன் தெரியாதவன் புரியாதவன் ரத்தத்துக்கு பேசுவதுதான் என்ற கூட்டல் மகளை நான் மன்னிக்கணும். தளபதியாரே அது மட்டும் கிடையாது. ஆட்சியில் மூமடி நடமாடி கொண்டிருக்கின்றன. நாளை காலை கூடி உதவாவிற்குள் மூமடி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் பதிப்பாய் வேண்டாம் வேண்டாம் போய பம்பா போச்சு கருத்த முகமது யார் எங்க இருக்கிறான் அவன் எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து பொழுது விடுதலுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறான். அப்படி கருத்த முகமது யார் தெரிஞ்சுட்டா நம்ம மூவருக்கு தாங்க இப்ப புரியுதா? உறங்கி கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டார்கள். என்னை பகைத்து வாழ முடியாது வாழத்த முடிவேன் தீட்டி விட்டு அந்த திட்டத்தை மன்னர் குடும்பத்தையே வேறோடு கருவறுக்க வேண்டும். அப்படியா? இந்நாட்டுக்காக முதுகெலும்பாக உழைத்தவன் என்னை பார்த்து கால் சிறப்புக்கு சமன் சொல்லிவிட்டு செல்கிறான். இளவரசன் அதை கேட்டு செத்த பிரபாத்த செல்கிறான். சந்தோஷமா வாழலாம். மன்னர் குணத்தை பழிவாங்க வேண்டும். மன்னர் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்றால்
என் காதலை வேல்வழியை சந்தித்தா இதற்குண்டான வழி யாரை சந்திக்கிறோம்? அப்படி இருக்கே இதே வேதபுரி நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து வேல்விழி என வேர் பெற்று வாழ்ந்து வருகிறேன். ஆமா, ஆணைய தினமும் என்னுடைய காதலனை சந்திப்பது வழக்கம். இந்நாட்டு தளபதியை சந்திப்பது வழக்கம். அவருக்கு முன்பதாக என்னுடைய சிநேகிதை சந்திப்பது மலரோஜ
வேதபுரி நாட்டில் ஏமைக்குடியில் பிறந்து சத்யா என்ற பெயர் உங்களோட வந்து வருகிறேன். நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. என்னோட பிரியா இதே நாட்டில் ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்து ரோஜா என்ற பெயரும் சீரம் சிற்பமாக வாழ்ந்துள்ளேன். ஆனந்தமாக வேண்டும் அக்கா. ஏண்டி சத்யா, ஏண்டி மதுப்பிரியா, போயிருந்தீங்க அக்கா? என்கிட்ட பேசாதே பேசாதே பேசவே பேசாதேக்கா. ஏண்டி அக்கா, உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுது தேடி தேடி காலை லேண்ட் ஆகுதுக்கா. அக்கா, இந்த ஊர் ஏரிக்கரை இந்த ஊர் குளத்தக்கரை தேடி தேடி காலெல்லாம் நோக்குதுக்கா. ஏய், நான் தெரியாமதான் கேக்குறேன். ஏரிக்கரை எனக்கு என்னடி வேலை? தவறா நினைக்காதீங்க. ஏரிக்கரைக்கு விறகட்ட போயிருப்பீங்களா போய் பார்த்தேன். குளத்தங்கரையில் எனக்கு என்ன வேலை? தவறா நினைக்காதக்கா. துணி துவச்சிருப்பீங்களான்னு போய் பார்த்தக்கா. சரிதான் சரிதான். நீ எங்க போயிருந்த? ஏண்டி, எங்க ஊர் அம்மன் கோயில் திருவிழா, அதனால நான் சாமி கும்பிட போயிருந்தேன். சாமி கும்பிடவா? ஆமா. நீ மட்டுமா தனியா போயிருந்த? இல்லடி, என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். யாரு உன் ஃப்ரெண்டு? சினேகா. அது சினேகா பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டு தாண்டி. ஆஹா, இவ்வளவு மாதிரியா? சரிதான்.
அக்கா நானும் காலேஜுக்கு போயிட்டு வந்தேக்கா. எங்க போனா? காலேஜுக்கு. காலேஜுக்கு எதுக்கு போக? படிக்கிறதுக்கு தாங்க. நீல கூட படிக்கிற? ஏக்கா கேட்டேன். அக்கா அது மட்டும் இல்லக்கா, எங்க பக்கத்து வீட்டுல இருக்காளே கனகா, அவகிட்ட தெரியாத வாய் கொடுத்துட்டேன். அவளுக்கு எனக்கு வாய் தகுறாருக்கா. ஆமா. ஓ அதனாலதான் வர கால தாமதமாயிடுச்சு. ஆமாக்கா. சரி சரி நம்ம 4 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு நம்ம கூட